ஹலோ லெஜெண்ட்ஸ், நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து நீங்கள் தப்பிக்கலான்னு உட்காரும்போது உங்கள் ஃப்ரெண்டு அடிக்கிறது உங்கள் மூஞ்சிலே விழுந்துடுது. அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ 1v1 ஒன் டேப் ஆறீங்க இல்லையா, ஷார்ட் ரேஞ்சில் அழுத்திப்பிடி கூட ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் க்ளோவால் போட்டு தப்பிக்கலாம். க்ளோவால் போட்டா க்ளோவால் வந்தவனுக்கு அந்தாண்ட விழுந்து அவனை உள்ளே இறக்கி விட்டுரும். உள்ளே வந்தவன் சும்மா இருப்பானா? இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் க்ளோவால் க்ளோஸாக போடலன்னா கண்டிப்பாக ஆப்பனண்ட் உள்ளார வந்து உங்களை சர்கியா மாலா பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பான். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் சிட்டப் க்ளோவால். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக சிட்டப் க்ளோவால் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறதோட சேர்த்து நிறைய பேர் இந்த சிட்டப் க்ளோவால் போடும்போது பண்ணுற மிஸ்டேக்கையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணிட்டாலே நீங்கள் பாதி சிட்டப் க்ளோவால் கற்றுக்கிட்ட மாதிரி தான். If I'm not wrong, scientifically. கூடவே எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட் என்னன்னா, ப்ரோ நின்று போட்டானே உட்காந்து போட்டானே போட்டா விழுதானே போது க்ளோவால் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. same but different. இன்னும் உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக க்ளோவால் தொட்டுட்டு நான் நிற்கும்போது க்ளோவால் இருக்க டிஸ்டன்ஸை பார்த்தீங்களா? அதுவே இதே க்ளோவாலோட நான் உட்காரும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். இந்த ஒரு டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் எனிமையை உள்ளே வர விட்டுறீங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இந்த ஒரு கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணதான் நம்ம சிட்டப் க்ளோவால் போடணும். அதனால தான் நிறைய லெஜெண்ட்ஸு ப்ரோ பிளேயர்ஸ்லாம் நிறைய டைமு க்ளோஸ் ரேஞ்சில் விளையாடும் போது சரி, ஒன் ஷாட் ஆடும்போது சரி, இந்த மாதிரி சிட்டப் க்ளோவால் போகிறது. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு சிட்டப் க்ளோவால் எப்படி போகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்க்ரீன் கண்ட்ரோல். உங்களுக்கு கரெக்டான ஸ்க்ரீன் கண்ட்ரோல் இல்லைனா கண்டிப்பாக உங்களால் சிட்டப் க்ளோவால் போடவே முடியாது. அதுலேயும் நம்ம பசங்க மொரட்டு சிங்கிள்னும் போது அடிக்கிற அடிலாம் ஸ்ட்ரைட்டாக வானத்துக்கே தெரிக்கும் புல்லட்டு. அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய கஸ்டம்ஸ் சேஞ்சு. நான் ஏன் கஸ்டம்ஸ் சேஞ்ச் ரொம்ப முக்கியம்ன்றனா, நீங்கள் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் குயிக்காக க்ளோவால் போகிறதுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டான கஸ்டம் செட்டிங்ஸ் வேணும். இதுக்கு நான் மேஜராக யூஸ் பண்ணுற 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, க்ளோவாலு, சிட்டப் பட்டனு, அதுக்கப்புறம் ஃபயர் பட்டனு. இது 3 தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ இந்த அனலாக் பட்டன் யூஸ் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக சிட்டப் க்ளோவால் போடலாம் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற சிட்டப் க்ளோவால் ஸ்டைலில் இந்த அனலாக் பட்டனுக்கு வேலையே இல்லை. ஸ்கூல் வாத்தியார் மாதிரி படிப்படியாக உங்களுக்கு நான் அந்த க்ளோவால் டெக்னிக்கை சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கண்டிப்பாக சிங்கிளாக இருந்தால் நீங்கள் ட்ராக் பண்ணுற ஸ்பீடு கண்டிப்பாக வானத்தை நோக்கி போகுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம பசங்க ஸ்க்ரீனை ட்ராக் பண்ண சொன்னால் தேய்ச்சி வச்சிருவாங்க. அந்த ஒரு ஸ்பீடில் ஸ்க்ரீன் மேலே போதா, அதான் உனக்கு பெரிய அட்வான்டேஜே. ஏன்னா இப்போ நீ ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன் மேலே போகும்போது லெஃப்ட் சைடில் க்ளோவால் பட்டன் யூஸ் பண்ணுவேன். அந்த க்ளோவால் பட்டன் தொட்டுக்கோ. இப்போது நீ ட்ராக் பண்ணி மேலே போச்சு இல்லை, அந்த மேலே போனப்போ நீங்கள் ஃபயர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபிங்கர் மேலே தான் போகும். அப்போது மேலே போன ஃபிங்கரை ஸ்க்ரீன் மேலேருந்து அப்படி வச்சு கீழே இழுத்துக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்தளவு ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணி மேலே உங்கள் ஃபிங்கரை கொண்டு போகிறீங்களோ அதே ஃபிங்கரை லைட்டாக நவுத்தி ஸ்க்ரீனை இழுக்க யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் தொட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ராக் பண்ணுற வேகத்திலே ஸ்க்ரீனை கீழே இழுக்க முடியும். இதை இன்னுமே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே போகிற வேகத்தில் நீங்கள் இந்த ஃபயர் பட்டன்லேருந்து ஸ்க்ரீன் மேலே கை வைப்பீங்களே, அந்த கையை வைக்கிற ஸ்பீடும் அதே சமயத்தில் லெஃப்ட் சைடில் நீங்கள் அந்த க்ளோவால் பட்டனில் கை வைக்கிற ஸ்பீடும் ஒன்றா இருக்கணும், பேரலாக. ட்ராக் பண்ணுறது மட்டும்தான் தனி. ஆனால் நீ ரைட் சைடில் ஸ்க்ரீனை துறத்தும் லெஃப்ட் சைடில் க்ளோவால் துறத்தும் ஒரே வேகத்தில் இருக்கும்போது தான் உன்னால சடனாக க்ளோவால் இழுத்து கிட்ட போட முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த ஸ்க்ரீனை தொட்ட ஸ்பீடும் லெஃப்ட் சைடில் க்ளோவால் தொட்ட ஸ்பீடும் ஒன்றா இருக்கணும்னா, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனை கீழே இழுத்த உடனே டப்புன்னு உட்காருங்க. நீங்கள் டப்புன்னு இழுத்தோடனே உட்காந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த க்ளோவால் போகிற ரேஞ்சு டப்புன்னு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய டவுட் என்ன தெரியுமா? சரி ப்ரோ, நீ சொன்ன மாதிரி ஈக்குவலாக நானும் ஸ்க்ரீனை இழுத்துட்டேன், க்ளோவால் தொட்டுட்டேன், உட்காந்துட்டேன், நான் எந்த சைடு ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல ப்ரோ நிறைய பேர் சொல்கிறீங்க. 2 பேரா மாமி? எந்த ஃபயர் பட்டனை தான் ப்ரோ நான் யூஸ் பண்ணுறது அப்படின்ற உங்களோட டவுட்டை நான் இப்போ குயிக்காக கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் 1க்கு 2 ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பிரேக்கு எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் வேணா கீழே ஒரு 100 கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன்.
போன வீடியோவில் இந்த சிட்டப் க்ளோவால் ட்ரிக் வேணா ஒரு 100 கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சொல்லி 1 மணி நேரத்திலேயே 150 கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஒரே நாளைக்குள்ள 500 கமெண்ட். இதுலேயே 2வது ரெக்கார்ட் பிரேக் என்னன்னா, கடந்த 3 மாசமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு ஒரு 5K லைக்ஸ் போடுங்க 5K லைக்ஸ் போடுங்க நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ 5K லைக்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோமாரா கண்ணிலே ஆகாசம். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு 2 ரெக்கார்ட் பிரேக் பண்ண உங்களுக்காக நான் ஒன்று கொடுக்கணும். அது என்னன்னா, I love you so much, Mani. அவ்வளோதான். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன் கண்ணா என்னாலே நம்ப முடியல. நம்ம பசங்க நீங்களாடா இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. நீயாடா போட்ட? கூடவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்களோட கஸ்டம் செச்சுடி சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு வீடியோ போட்டேன். மறக்காமல் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கடுத்து நான் சொல்ல அந்த மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஆல சீசன் ட்ராப் ஆக போகுது. நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு ஜோன் சர்வே கேரக்டர் இருக்குது. அதுவும் சோலோவாக ப்ளே பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்குவாடாக பேக்கப் தந்தீங்கனாலும் சரி, இந்த ஒரு பக்காவான ஜோன் சர்வே கேரக்டர் காம்பினேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அதே மாதிரி ஒரு 100 கமெண்டும் ஒரு 5000 லைக்கும் டப்புன்னு போட்டு விடுங்க பார்க்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஃபைனலாக அந்த டவுட்டை இப்போ கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு, ப்ரோ இந்த மாதிரி சிட்டப் க்ளோவால் போகிறதுக்கு லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணணுமா இல்லை ரைட் சைடு ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ப்ராசஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ராக் பண்ணி முடித்த உடனே ஸ்க்ரீனை தொடவும் லெஃப்ட் சைடில் இருக்க க்ளோவாலை தொடர்த்தோம் சேம் டைமிங்கில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை இழுத்த உடனே உட்கார சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த இடத்துல தான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் உட்காந்துட்டு ரைட் சைடு ஃபயர் பட்டனே திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமே சேவ் ஆகாது. ஏன்னா ஸ்க்ரீனை இழுக்கிறது, திருப்பி சிட்டப் பண்ணுறது, திருப்பி நீங்கள் ரைட் சைடு ஃபயர் பட்டனே துரத்துன்னு இருந்தால் உங்களுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடும் க்ளோவால் போகிற ஸ்பீடும் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணால் தான் உங்களால் குயிக்காக சிட்டப் க்ளோவால் போட முடியும். ஏன்னா அதை சொல்கிறேன்னா, நீங்கள் உட்கார அதே சமயத்தில் லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா க்ளோவால் போடலாம். ஸ்க்ரீனை இழுக்கவும் க்ளோவால் தொடவும் ஒரே சேம் டைமிங்னா, நீங்கள் உங்கள் உட்காரத்தும் இந்தாண்ட லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோவால் போகிறதும் சேம் டைமிங்கில் இருக்கும்போது உங்களுடைய சிட்டப் க்ளோவால் ஸ்பீடு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு சிட்டப் க்ளோவால் இத்தனை நாளாக ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பக்காவான வீடியோவில் திரும்ப வர அது இருக்கும். டாடா பாபாய், டேக் கேர் ஃப்ரம் யுவர் பிரதர் ஃப்ரம் TLK Official.